Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா, புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க இசெக்காய் சூசைட் ஸ்குவாட்ன்ற அனிமே தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சூப்பர் ஹீரோ சூப்பர் பவர்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர ரெண்டு கம்பெனியோட பேர் மார்வல் அண்ட் டிசி. அதில் டிசியோட இந்த சூசைட் ஸ்குவாட்ன்ற படத்தை நீங்கள் பார்த்தா இந்த கதை உங்களுக்கு வந்து லைட்டாக தெரிஞ்சிருக்கும். இந்த சூசைட் ஸ்குவாட் கதையை பொறுத்த வரைக்கும் காமெடியாகவும் இருக்கும், பயங்கர ஆக்ஷனும் இருக்கும். அதே வந்து இசெக்காய் ஸ்டைலில் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இந்த அனிமே இருக்கும். ஒரு புதுவிதமான ஃபீலாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டிசி ஃபேனாக இருந்தால் இந்த அனிமே கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த அனிமையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். ஒரு சயின்டிஸ்ட் கும்பல் சேர்ந்து ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை டெவலப் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு போறதுக்கான கேட்டை ஓபன் பண்றாங்க. அப்படி பண்ண கேட்டு மூலியமா டிராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு போய் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுன்றதுனால ஜெயில் கைதிகள்லயே மோசமான ஒரு 5 பேரை செலக்ட் பண்றாங்க. அந்த 5 பேர் தான் அங்க அனுப்பி அங்க இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண போறாங்க. கூட ஒரு சில சோல்ஜர்ஸும் அனுப்புறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க லேண்ட் ஆகும்போது எல்லாருமே இறந்துட்டு வெறும் இந்த 5 கைதிகள் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த உலகத்துல எப்படி சர்வை பண்றாங்கன்ற கதையை காமெடி அண்ட் ஆக்ஷன் கலந்த அனிமையா கொடுத்தது தான் இந்த இசெக்காய் சூசைட் ஸ்குவாட். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ண உடனே ஒரு 4-5 பேரை கட்டி போட்டு அவங்க வாயில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாஸ்க்கு தான் போட்டிருக்காங்க. என்னை வந்து இங்கேருந்து தப்பிக்க விட்டுருங்க, தயவு செஞ்சு கேட்குறேன்ற மாதிரி அதுலேருந்து ஒரு சோல்ஜர் கத்தவும், உங்களை இங்கேருந்துலாம் விடவே முடியாது, உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிறேன். நீங்கள் எப்போ நினச்சி பார்த்துருக்கீங்களா வேற ஒரு உலகத்துக்கு போனால் அங்கே வந்து எப்படி ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்க மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதே இல்லை, அப்படிப்பட்ட உலகத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இதுதான் நம்ம கதையோட ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் ஹார்லே குயின். அவன் கூட நம்ம ஜோக்கரும் இருக்கா. நீங்கள் டிசியெல்லாம் இந்த பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அப்படியே இந்த பக்கம் ஒரு லேபை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாமே ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா, பண்ணா அந்த கேட் ஓப்பன் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்க ஏதோ ஒரு பச்சை கலர் லைட் மாதிரி வந்துட்டு இருக்கு. சைட் பை சைடு இந்த ரெண்டு சைடுமே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஜோக்கரும் ஹார்லே குயினும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க பணத்தெல்லாம் கொள்ள அடிச்சிட்டு இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே கட்டி போட்டு அங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அதை காப்பாற்ற வந்த போலீஸ் அங்க வந்து அந்த கயிறுலாம் அறுத்து விடலான்னு பார்ப்பாங்க. அப்போ அவர் கண்ணை காட்டுவார். என்னடான்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேல பாம்பை கட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வெளியே வந்து அடுத்த செகண்ட் அந்த மொத்த இடமும் பிளாஸ்ட் ஆகி இங்க இருக்க எல்லாருமே இறந்து போறாங்க. இந்த பக்கம் கார்ல ஹார்லே குயினும் ஜோக்கரும் அந்த பணங்களை எல்லாமே எடுத்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு. பிளான் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் ஹார்லே குயின் சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன போட்டது யாருன்ற மாதிரி இந்த ஜோக்கர் சொல்லிக்கிட்டே வர எதிர வந்து போலீஸ் சுத்து போடுறாங்க. ஹானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்லே குயினை சொல்ல அவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து அங்க இருக்க போலீஸ் கார்ல செதற விட்டுறா. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஜோக்கர் என்ன பண்ணுவான், சைட்ல ஒரு லேன் மாதிரி இருக்கும், அது மேல காரை ஏற்றி அப்படியே பறக்க விடுவான். அப்படி பறந்துட்டு இருக்கும்போது அந்த பண மூட்டைங்க எல்லாரையும் அறுத்து விட்டு அதுல அப்படியே காசெல்லாம் பறக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்தீங்கன்னா பறந்த உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாமே அடிச்சுட்டு அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகமே ரொம்ப கேவலமா இருக்கு, எல்லாருமே இங்க மட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதை நான் மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு இந்த பக்கம் ஜோக்கர் சொல்ல, இந்த பக்கம் அந்த லேபை தான் காட்டுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சரியா வரல போல, அப்படின்னா அவுட்புட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த மேடம் சொல்லவும், இல்ல இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணா அந்த செத்துருவாவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை பத்தி கண்டுக்காதீங்க, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், அது மனுஷ உயிரா பார்க்காதீங்கன்னு சொல்லவும் ஃபுல் ஃபோர்ஸை வச்சிடுறாங்க. வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு துடிக்க ஆரம்பிக்கிறா. அவகிட்ட இருந்து ஏதோ ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி எடுத்து அந்த கேட்டை உருவாக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜோக்கர் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டு போற வழியில காசை தூக்கி போட்டு போகவும் பின்னாடியே போலீஸ் துரத்திட்டு வராங்க. மறுபடியும் ஹார்லே குயின் என்ன பண்றான்னா ஒரு பேட்டை எடுத்துட்டு பாம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் பால் மாதிரி தூக்கி அடிச்சிட்டு இருக்கா. பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் போட்டு தொல்லிட்டு அங்கிருந்து இவங்க 2 பேரும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பயங்கரமான சேசிங் சீன் தான் இது. இந்த பக்கம் அந்த அவுட்புட்டை ஃபுல்லா ஆக்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் லைட் வந்து பெருசாகிட்டே இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சக்சஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு போல. ஜோக்கரும் ஹார்லே குயினும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஹார்லே குயின் என்ன சொல்றான்னா உலகம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான், இங்க இருக்க எல்லாருமே பொய்யில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட இந்த கேவலமான உலகத்தை நம்ம மொத்தமா மாத்த போறோம். இந்த பணம் அதுக்கப்புறம் கன்ஸ் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கேவலமான உலகத்தை ஒரு பயங்கரமான உலகமா நம்ம மாத்த போறோம், அதுக்கான முதல் படிதான் இது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக ஹார்லே குயின் வந்து அந்த கியரை பூச்சி வலிச்சுட்டு காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு சரி அதெல்லாம் பண்ணலாம், அதை பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெக்கு போட்டு வந்துடுறப்பா, ஒரு பெக்கு போட்டு வரலன்னா எப்படி சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ எகிரி குச்சி போக ஜோக்கர் வந்து நீ வந்து இந்த உலகத்திலே பெஸ்டான உமன் அப்படின்னு சொல்லவும், பின்ன யாரோட உமன் நானு, உனக்கு சொந்தமானவை, இப்படி இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பார்க்குள்ள போறா. உள்ள போனோடனே காசை தூக்கி அடிக்க அங்க இருக்க ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா அதை எழுச்சி எடுக்க வரமாட்டாங்க. இவளுக்கு லைட்டா சந்தேகம் வருது. அங்க உள்ள போயிட்டு என்ன பண்றான், இருக்கிறதுல ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சரக்கை எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காரு. அப்படி போட்டுக்கிட்டே இருக்கு. ஜேகே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் இன்னைக்கு ஷிஃப்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப கிட்ட போயிட்டு ஆக்சுவலா எங்க ஜேகே யாரு
யாருமே இல்ல அப்படின்னு சொல்றா. அதாவது என்னன்னா இவங்க எல்லாருமே இவள பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அது இவ கண்டுபிடிச்சிட்டா. அத டெஸ்ட் பண்றதுக்காக தான் பொய்யா ஒரு கேரக்டர் நேமா சொல்லியிருப்பான். அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வலையில விழுந்துட்டு இருப்பாங்க. உடனே இவங்க எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்க ஹார்லி குயின் வந்து கத்ரா ஜோக்கரை உள்ள வரவிடாம தடுக்கிறதுக்காக இந்த லேப்ல நடக்கிறதையும் அதுக்கப்புறம் இந்த ஜோக்கருக்கும் ஹார்லி குயினுக்கும் நடக்கிற விஷயங்களை அப்படியே சைட் பை சைட் காட்டுவாங்க. லேப்ல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த பச்சை கலர் லைட் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹார்லி குயின் அந்த பார்ல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கா. இவளோட ஃபைட்டிங் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே. இந்த பக்கம் நம்ம ஜோக்கர் என்ன பண்றா, போலீஸ் டேங்கர்லாம் எடுத்துட்டு வந்து இவனை சாவடிக்க ட்ரை பண்ணுவோம். அங்க இருந்து கார் எடுத்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். அந்த பார்க்குள்ள தான் அப்படியே காமிப்பாங்க. அந்த பார்க்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து அந்த ஹார்லி குயின் பொண்ணு தப்பிச்சு வேற ஒரு பில்டிங் மேலே எகிரி போய்கிட்டே இருக்கு. அங்க இவளை கொல்றதுக்காக யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. என்ன கவர்மெண்ட் என்ன அழிக்கிறதுக்காக அசாசின் அனுப்பியிருக்காங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ஸ்மேனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? என்ன சாமராயமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. இவளை கொல்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கா. நம்ம ஹார்லி குயின் சும்மா இல்லாம அவளோட பேஸ் பால் எடுத்துட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவ சண்டை போடுறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அதனால தான் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப கிரேசியான விஷயங்கள்லாம் செய்வா. அதே நேரத்தில் ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும். இந்த கேரக்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதோ குறிப்பிட்ட ஸ்டைலில் யூஸ் பண்ண மாட்டா. ஏடா கூடப்பா சண்டை போட்டு இருக்க. அந்த ஸ்வாடை வச்சிருக்க பொண்ணும் பார்த்தீங்கன்னா இவளை வெட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ குரங்கு சேஷ்டெல்லாம் பண்ணி அங்கே இங்கே தப்பிச்சு ஓடிட்டு பேட்டெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு கையில் கிடைக்கிற மட்டை கட்டை எல்லாத்தையும் எடுத்து மேலே அடிச்சு விட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஸ்டைலே புத்தா இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்க குரங்கு சேஷ்டெல்லாம் பண்ணிட்டே இருப்பா. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த வெப்பனுமே இருக்காது. இந்த பொண்ணு வந்து பிடிச்சிருவா. என்ன பிளண்ட் ஸ்வாடா, அதாவது கூர்மையே இல்லாமல் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுற ஸ்வாட் வச்சிருக்கா போல இந்த பொண்ணு அப்படியான்னு கேட்கவும் நான் என்ன பண்ணிடுறான்னா பின்னாடி சைடு எடுத்து அந்த பொண்ணு வயிற்றுல குத்தி நம்ம ஹார்லிக்கு வேணா மயக்க எடுக்க வச்சிடறான் அந்த ஸ்வாட்ஸ்மேன். இந்த பக்கம் அந்த லேபிள் தான் காட்டுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அப்படியே வெடிக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக கண்ணாடிலாம் செதறி முக்கவாசி பேர் அதில் பட்டு செத்து போயிடுறாங்க. இந்த பொம்பளை மட்டும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கு. இந்த பக்கம் அந்த ஸ்வாட்ஸ்மேன் என்ன பண்ணுறா, நம்ம ஹார்லிக்கு வேணா ஏதோ ஒரு பொட்டிக்குள்ள தூக்கி வந்து போட்டுறா. இவளை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கா போல. அவ்வளோ ஒரு போலீஸ் ஜோக்கர் நம்ம கிட்ட தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க என்னோட பேபியை உங்களால் பிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஹார்லி குயின் சொல்லிட்டு இருக்கா. அவ தலையில அடிச்சு அவளை அப்படியே மயக்கமாக்க இந்த பக்கம் லேப்ல காட்டுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் கூட உயிரோடவே இல்லை. இந்த லேடிக்கும் பார்த்தீங்கன்னா மண்டை உடஞ்சி ரத்தம் தான் ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேற ஒரு உலகத்துக்கு போறதுக்கான கேட் இது. கதையே இனிமே தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி டைட்டில் போட்டு ஆரம்பிச்சு கட் பண்ணி ஒரு பிரிசனை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் நடந்து போய்கிட்டு இருக்கு. இவங்களோட பேரு அமெண்டா வாலர். இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். கவர்மெண்ட்ல மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. பிளாக் ஆப்ஸோட லீடர்னு சொல்லப்படுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிரசன்ட்குள்ள தான் போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க வார்டன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏன் பண்றீங்க, அவங்கலாம் அவங்க ஹிஸ்டரியிலே ரொம்ப மோசமான வில்லன்ஸ், அவங்கள கூப்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும். வாயை மட்டும் வேலையை மட்டும் பாரு, இதுக்குள்ள நீ என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் வெளியே லீக் ஆகக்கூடாது, பார்த்துட்டு நான் சொல்றதை மட்டும் செய், இல்ல நீயும் கம்பி என்ன வேண்டியது வரும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஹார்லிக்கு வேணா மீட் பண்றதுக்காக தான் போறாங்க. அவ பார்த்தீங்கன்னா உள்ள பீட்சாவை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்க. கதவை தந்துட்டு நம்ம அமெண்டா உள்ள வராங்க. இவளை பார்த்த உடனே யாருமா நீ, என்னோட பெத்த தாயா நீ, சின்ன வயசுல விட்டு போன இப்பதான் திரும்ப வந்து அப்படின்ற மாதிரி அவ காமெடி பண்ணிட்டு இருக்க. உன்னோட அம்மாலாம் இல்ல, உங்ககிட்ட ஒரு மிஷனுக்காக இங்க வந்து கவர்மெண்ட்டுக்காக நீ ஒரு முக்கியமான வேலையை பண்ணணும்னு சொல்லவும் இவ்வளவு இறங்கி வர. அப்படி இறங்கி வரும்போது அந்த வார்டன் என்ன பண்றான், இவளை பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து கைமாற எதுவும் செய்ய போறது இல்லையான்ற மாதிரி சொல்ல அவ பால்ஸ்லயே எட்டி ஒரு உதைய வச்சுட்டு பொடா நாயே நானா செய்ய சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காவ. அவளை பார்த்தீங்கன்னா மயக்கமாக்கிட்டு அங்கேருந்து அப்படியே வலிச்சிட்டு போறாங்க. இவன் மட்டும் இல்லை, இன்னும் 4 பேர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டோவை காமிக்க இதை பார்த்த உடனே அந்த வார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிடறாரு. இவங்க எல்லாருமே மோசமான வில்லன்ஸ், இவங்களை உலகத்துல வெளியே விட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்ல, டே மூடிட்டு வெளியே வர்றா, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோன்ற மாதிரி இந்த மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹார்லிக் வேணை தான் காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு டிஜிட்டல் உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ அவரை ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கு. கண்ணை திறந்து பார்க்கறா. சுத்தி நம்ம என்ன இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துல ஒரு பிளாக் மேன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே அட கன்றாவியே, எழுந்தோடனே முகத்துல தான் பார்க்கணும்னு எனக்கு தலைவிதி இருக்கான்ற மாதிரி அவ கத்த, ஏமா பக்கத்துக்கு ஹாட்டா இருக்கேன்னு பார்த்தா சரியான வாய் பிடிச்ச பொம்பளையா இருப்ப போலியே, நீ உன் பக்கத்துல உட்காந்தா எனக்கு தான் காது வலிக்குதுன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. ஒரு லேடி கீழே எப்படி பேசணும் தெரியலையான்ற மாதிரி எதிர ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஒரு ஜென்டில் மேனா இருந்தா ஒரு லேடி கீழே சாஃப்டா பேசணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட நீ எப்படி பேசணுன்றத கத்துக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நீ ஜென்டில் மேன் மாதிரி தான் இருக்க, ஆனா தம்பி நீயே ஒரு பிரிசன்ல இருந்து அந்த கைதின்றத மறந்துடாதன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, கவர்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான மிஷனை செய்ய போறோம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. தலையில பாத்தீங்கன்னா அந்த கவர்லாம் போட்டு தருவாங்களா, அதை எடுத்து தலையில போட்டு கண்ணில் ஓட்டையை போட்டு சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். யாரா நீ தலையில வாந்தி எடுக்கிற பேக் எடுத்து போட்டு வச்சிருக்க, உன் பேர் என்னன்ற மாதிரி கேட்கவோ, என்னோட பேரை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட, நான் முதல்ல என்னோட ஹிஸ்டரியை
தெரிஞ்சுக்கும். நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக கவர்மெண்ட்டுக்காக ஒரு முக்கியமான மிஷனை செய்ய போறேன்னு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். முதல்ல நம்ம ஹார்லே குயின். அவன் பக்கத்துல ஒரு பிளாக் மேன் உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேரு டெட் ஷாட். இவன் வந்து ஒரு பயங்கரமான ஸ்னைப்பர். இப்ப மாதிரி யாராலையுமே கன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. தலையில ஒருத்தன் டபரா கவுத்துன்னு இருக்கானே, இவனோட பேரு பீஸ் மேக்கர். அதுக்கப்புறம் இந்த ஒன் சைடு ஹேர் கட் விட்டுருக்கான் பேரு கிளேமேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கேன். அங்க கதவை தந்துட்டு ஒரு ஆஃபீஸர் வராரு. இவரோட பேர் ஆடம். உங்களை எல்லாம் இன்சார்ஜ் பாக்குறது நான் தான். சரி சரி இருங்க, உங்களை இந்த வேலைக்கு கொண்டு வந்த ஆள் கிட்ட பேசுங்கன்ற மாதிரி அந்த அமெண்டாவை தான் கொண்டு வராங்க. அவங்க ஒரு மானிட்டர்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லாரும் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கான காரணம் ஒன்னே ஒன்று தான். கவர்மெண்ட்டுக்காக ஒரு இம்பார்ட்டன்டான மிஷனை நீங்க செய்ய போறீங்க. அது வேற எதுவும் கிடையாது. சிம்பிளான டாஸ்க் தான். அதை முடிச்சிங்கன்னா உங்களோட பிரசன்ட் டைமை நான் ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஜெயில் தண்டனை வந்து குறைக்கிறாங்களாம். வேலை என்னன்றதை இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நாங்க வந்து சோல்ஜர்ஸ் உங்க கூட அனுப்புவோம். நீங்க 5 பேர் இருக்கீங்க உங்க டீம்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி அங்க இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை பார்த்தா ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி தெரியல. முதல்ல எதுக்காக கவர்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த டெட் ஷாட் சொல்லவும், உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை மறந்துட்டு பேசுறியான்ற மாதிரி அந்த அமெண்டா சொல்றாங்க. இதை கேட்டவனே சரியான டென்ஷனை கத்த ஆரம்பிச்சான். என் பொண்ணு மேல கை வச்சுன்னு அவனை கொண்டு போட்டுருவேன்னு. தம்பி அது மட்டும் இல்லப்பா, என்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்க எல்லாரோட கழுத்துக்கு பின்னாடி நாங்க ஒரு விஷயத்தை செட் பண்ணிருக்கோம். அது வந்து என்னன்னா ஒரு பாம். எங்களை ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணி எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுமோ இல்ல ஓடணுமோ ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு பட்டன் எடுத்துனா போதும், தலை வெடிச்சு நீங்க எல்லாரும் செத்து போயிடுவீங்க. இது மட்டும் இல்ல, வேலை நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா கூட 72 மணி நேரத்துக்குள்ள எங்க ரேஞ்சுக்குள்ள நீங்க வரலன்னா அப்பவும் வந்து வெடிச்சிரும். வெடிச்சு நீங்க இறந்து போயிடுவீங்கன்றத நல்லா ஞாபகம் வச்சுங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதை கேட்டவொடனே நம்ம ஆளுங்களோட ஃபேஸே மாறுது. இப்போ வேற வழியும் இல்லை, இவங்க சொல்ற வேலையை அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க உயிர் மேல ஆசை இருந்தா எதை செஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி சொல்லவும், டெட் ஷாட்டுக்கு மறுபடியும் கோவம் வருது. என்ன இப்போ என்ன சாகடிக்க போறேன்னு சொன்னா நான் உனக்கு வேலை செய்வேன் நினைச்சியா அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் அவங்க பொண்ணு வச்சு தான் மிரட்டுறாங்க. இதை கேட்டவனே அவன் டென்ஷனை எழுந்துக்கவும் அந்த சோல்ஜர் என்ன பண்றானா கன் வச்சு இவங்களை மிரட்டிட்டு இருக்காரு. சரி குட் லக், மிஷனை நல்லா பாருங்க, அங்க இருக்க ஆடம் உங்களை பாத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, 5 பேருன்னு சொன்னீங்க, 4 பேர் தான் இருக்காங்க, இன்னொரு ஆள் எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. முதல்ல உங்களோட கட்டெல்லாம் அவுத்து வருன்ற மாதிரி முதல்ல ஹார்லே குயினோட கட்டை அவுத்து வரதான் வராரு. இப்படி அவர் அவுத்து விட வரும்போது திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சத்தம் வருது. என்னடான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா பைலட்ஸ் 2 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த கேட் வழியா உள்ள வந்தாங்க போல, ஏதோ அட்டாக் பண்ணி 2 பேரும் இறந்து போயிட்டு அது ஏதோ ஒரு இடத்துல போய் கிராஷ் ஆக தான் போய்கிட்டு இருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே போய் அந்த பிளேனும் கிராஷ் ஆக, இப்படி கிராஷ் ஆகிறத யாரோ ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் பார்க்குறாங்க. ஏன்னா அது வித்தியாசமான வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வேற ஒரு லாங்குவேஜில் தான் பேசுறாங்க. கீழே சப்டைட்டில்ஸ் எல்லாம் வருது. விழுந்த உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அடியெல்லாம் எதுவுமே படல, எழுச்சி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா வித்தியாசமா ஒரு உலகம் இருக்கு. நம்ம ஹார்லே குயின் அப்படியே கால் எடுத்து வெளியே தொப்புன்னு கீழே விழுந்துரும். நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நம்ம டெட் ஷாட் வந்து அவளை பிடிக்க, ஏமா பார்த்து பண்ணுமா, என்னமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளை மேலே புல் பண்ணுவாங்க. இப்படி புல் பண்ண உடனே இந்த கிளைமன் இருக்கான் பார்த்தீங்களா, அப்படியே அவன் உருவம் மாறி அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும், அதை உடச்சி போட்டுருவான். இவன் ஒரு மெட்டா ஹியூமன், அதாவது என்னன்னா ரிசர்ச் மூலியமா அபார சக்திகளை கொண்ட ஒரு சூப்பர் ஹியூமன்னே சொல்லலாம். நம்ம ஹார்லே குயினும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பா. அங்கே இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவன் என்ன பண்றான், அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு நம்ம பசங்களோட கட்டை எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறான். அவுத்துட்டு அப்படியே வெளியே வந்தா பார்க்குறாங்க, அது ஒரு வித்தியாசமான உலகமா இருக்கு. டிராகன்லாம் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க லேண்ட் எல்லாமே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாம் வேற ஒரு ட்விஸ்டும் இருக்கு. அங்கே கத்தியெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஒரு 4-5 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மனுஷங்களும் ஏதோ ஒரு வித்தியாசமான விலங்குகள் மாதிரி இருக்கு. அந்த விலங்குகள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆட்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன சினிமா செட்டாடா, ஆனால் இவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏதோ பண்ணி மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஆட்களை சுத்து போட்டு இவங்களை கொலை தான் ட்ரை பண்றாங்க. இவங்கள பேச ட்ரை பண்ண அவங்களுக்கு அது சுத்தமா புரியல. அப்ப என்ன பண்றான், அதுல இருக்க ஒரு ஸ்பேர் எடுத்து குத்தவும் நம்ம ஹார்லே குயினோட கண்ணத்துல லேசா கீறிடுது. அப்பதான் நம்ம ஆட்களுக்கு புரியுது இது உண்மைன்னு சொல்லி. இது ஒன்றும் செட்டும் கிடையாது, சினிமாவும் கிடையாது, ஏன்னா அது உண்மையான ரத்தம். அந்த வாசம் எனக்கு நல்லாவே தெரியுதுன்ற மாதிரி தான் நம்ம டெட் ஷாட் சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த வாசத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது இது ரத்தம்னு சொல்லிட்டு. அப்படின்னு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நம்மள கொல்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்கள கொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹார்லே குயின் பைத்தியகாரத்தனமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஷார்க் மண்ட ஒருத்தன் வரான். இவனோட பேர் தான் கிங் ஷார்க். 5 பேர் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த 5வது ஆள் இவர் தான். இவனும் ஒரு மெட்டா ஹியூமன். இவன் வந்தவொடனே என்ன பண்றான், அந்த பன்னிக்குட்டிங்கெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்கும் அந்த சீடு. பானிபூரி சாப்பிட்ற மாதிரி லபக் லபக்குன்னு ஒன்று எடுத்து உள்ள போட்டுன்னு இருப்பான் இவன். இந்த பக்கம் நம்ம ஹார்லே குயின் என்ன பண்றான், அங்க சண்டை போட ஆரம்பிச்சிடா கட்டக்கம்பெல்லாம் எடுத்து. இந்த பீஸ் மேக்கர் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் வெப்பன்ஸ் எடுத்து சண்டை போட, நம்ம கிளேமேனும் ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான வில்லன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பவர்ஸ் தான் இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் ஈஸியா அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டே இருக்க. இந்த பக்கம் நம்ம டெட் ஷாட் என்ன பண்றான், அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இருக்கு போல, இதெல்லாம் கன்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வெச்ச குறி என்னைக்குமே தப்பனது இல்லை, அதுக்காக பேர் போனவன் இவன் டெட் ஷாட். இவன் என்னடா வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா பாஸை தான் முதல்ல கொண்டு எங்க இருக்கான் பாஸ்ன்னு பார்த்தா பின்னாடி ஒரு பன்னிக்குட்டி உட்காந்துட்டு இருக்கு. ஓ அதான் பாஸா சுடலான்னு சொல்லிட்டு பார்த்தா குறுக்க வந்து நிறைய பேர் நின்னுக்கிறாங்க. அதனால நம்ம டெட் ஷாட் என்ன பண்றான், அப்படியே பறந்து போய் ஃபிளையிங்ல அங்கிருந்து ஒரு அடிப்பான் பாருங்க. ஸ்ட்ரைட்டா போய் அவன் நெத்தி போட்டுலே பட்டு அந்த பன்னிக்குட்டி செத்து போகுது. அதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லா
பண்ணிக்கிட்டு ஓடி போயிடுது. இது நம்ம கூட இருக்க ஆளா இல்ல நம்மள கொல்ல வந்த ஆளான்ற மாதிரி தான் அந்த கிங் ஷார்க்கை நம்ம ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பார்க்கறதுக்கே டேஞ்சரா இருக்கிறான பாலு. ஆனா இவனுக்கு குழந்தை மனசு, இது உண்மைதான். அது காமெடிக்காகலாம் சொல்ல, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த். ஆனா அவனோட மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி தான் அவனுக்கு. இப்பதான் எனக்கு புரியுது இது என்ன விலகும்னு சொல்லிட்டு, இதுதான் எனக்கு புரியுதுன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்க அங்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க பார்த்தீங்களா, குதிரையில இருந்து நம்ம ஆட்களை அப்படியே சுத்து போடுறாங்க. வந்த உடனே யாரா நீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட லாங்குவேஜ்ல பேச இவங்க யாருக்குமே என்ன சொல்றாங்கன்னு புரியல. கத்தி எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வரா. நம்ம டெட் ஷாட் வந்து அந்த கத்தியை தட்டி விட்டுறான் கண்ணை வச்சு. தூரமா போய் விழுந்தது. அப்ப இந்த சோல்ஜர் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு சாண்டிங் பண்றாரு ஸ்பெல் மாதிரி போல. அது பண்ண உடனே தூரமா விழுந்த கத்தி இவர் கைக்கு வந்தது. என்னடா மேஜிக்கா எதுன்ற மாதிரி பார்க்கவும் இப்பதான் நம்ம பசங்களுக்கு புரியுது வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னு. அப்ப கிளேமன் என்ன பண்றானா, இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தாலே நல்லாவே புரிஞ்சுது. மேஜிக், சூப்பர் ஹியூமன்ஸ், அது மட்டும் இல்லாம கத்தி கடப்பாரெல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட். நம்ம கனவுலையோ இல்ல ஷூட்டிங்லயோ இல்ல, இது உண்மையான ஒரு உலகம். இந்த உலகத்துக்கு நம்மள அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மிஷன் வந்து இங்க இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றது தான் நினைக்கிறேன். இவங்க கிட்ட பேசினா எல்லாத்தையும் புரிய வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, இந்த இசைக்கை ஃபேண்டசி எல்லாம் பார்த்துருப்பான் போல நிறைய. நாங்க தான்ப்பா அனதர் வேர்ல்ட்ல இருந்து வந்த ஹீரோஸ், எங்களை நீங்க தானே சம்மன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை போடுறான். என்ன பேசி சால்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த பக்கம் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் நம்ம பீஸ் மேக்கரும் டெட் ஷாட்டும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான மிஷனுக்கு எதுக்கு கவர்மெண்ட் அமிச்சாங்கன்ற மாதிரி சொல்ல, கவர்மெண்ட் எதுக்கு குத்த சொல்ற அப்படின்ற மாதிரி பீஸ் மேக்கர் கத்திட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவான். அவங்க பேசுற எந்த விஷயமே அந்த சோல்ஜருக்கு புரியாதனால என்ன பண்ணிடுறாருன்னா தூக்கி அத்தனை பேர் ஜெயிலில் போட்டுறாரு. இதான் நீ பண்ற நெகோசியேஷனா, என்னடா பண்ணிட்டு இருக்க ஜோக்கருன்ற மாதிரி அவனுக்கு திட்டிட்டு இருக்க. எப்பா நான் வந்தது எல்லாம் பண்ணேன், அவன் நமக்கு பேசுறது புரியல, நான் என்ன பண்றதுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணி வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு. அதுக்கு அடியில நிறைய ஆட்கள் இருக்காங்க. வேற ஒரு உலகத்துல இருந்து மனுஷங்க இங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓ அப்படியா வந்துட்டாங்களா? ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள நீங்க பாத்துக்க மாட்டீங்களா கட்டானா, சொல்றது சரிதானே அப்படின்ற மாதிரி சொல்லவோ, அந்த ஹார்லே குயினை பிடிச்சா பாத்தீங்களா ஒரு ஸ்வாட்ஸ்மேன், அவ தான் வர. அவ கூட இன்னும் ஒரு 2 பேர் வராங்க. இவளுக்கும் இந்த உலகத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சஸ்பென்ஸோட தான் இந்த எபிசோடு 1 முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமீஸ் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை டாடா பை பாய்.